எல் ஷடாய் நீர் சர்வ வல்லவரே. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த காலை வேளையில் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். யாத்ராமங்களின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள். மேலும் தேவன் மோசேயை நோக்கி, நான் யெகோவா சர்வ வல்லமையுள்ள தேவன் என்னும் நாமத்தினால் நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தரிசனமானேன். ஆனாலும் யெகோவா என்னும் என் நாமத்தினால் நான் அவர்களுக்கு அறியப்படவில்லை என்று சொல்லி பார்க்கிறேன். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, பரிசுத்த வேதாகமத்தில் நாம் பார்க்கின்றதன பொழுது கிட்டத்தட்ட கிறிஸ்துவுக்கு முன்பாக 605ஆம் ஆண்டில் வாழ்ந்து கொண்டிருந்ததான நேபுகாத்நேச்சார் முதல் முறையாக யூத ஜனங்களை சிறைப்பிடித்து கொண்டு சென்ற பொழுது அந்த கூட்டத்தில் சிறைப்பிடிக்கப்பட்டவனாக கடந்து சென்றவர்தான் ஒரு வாலிபனாய் காணப்பட்ட தானியேல். அந்நாட்கள் அவர் மிகவும் மனம் கசந்து அவர் வேதனைப்பட்டிருப்பார். இது சாதாரண ஒரு மனிதனுடைய இயல்பான ஒரு சூழ்நிலை. தன்னுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஏற்றுக்கொள்ள முடியாமல் அவர் கைது செய்யப்பட்டவராக ஒரு நாளும் தன்னுடைய வாழ்க்கையில காண முடியாத ஒரு அந்நிய தேசத்திற்கு பிற தெய்வங்களை வணங்கி கொண்டிருக்கிற ஜனங்கள் மத்தியிலே அவர் ஒரு கைது செய்து அங்கு கொண்டு செல்லப்படுகிறார். இவை யாவும் எந்த ஒரு மனிதனுடைய மனதையும் நிச்சயமாக புண்படுத்தும், தாக்கும். இப்படிப்பட்ட மனிதர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு வெறுப்பு நிச்சயமாக உண்டாங்க. இவர்களெல்லாம் இப்படி இருக்கிறார்களே என்று சொல்லி. அது மாத்திரமல்ல, யூத ராஜாக்களும் ஜனங்களும் தேவனுக்கு விரோதமாக வாழ்ந்த பொழுதும் வாலிபனாய் காணப்பட்டதான தானியேல் அப்படி அவர் வாழ்ந்திருக்க மாட்டார் என்பது அவருடைய வாழ்க்கையிலிருந்து நாம் நன்றாக புரிந்து கொள்ள முடிகிறது. ஆக தன்னுடைய விசுவாசத்தில் தளராத தானியேலும் சிறைபிடிக்கப்பட்டு கடந்து சென்றது அது நியாயமா என்று சொல்லி கேட்டால் ஒரு நாளும் இல்லை. ஆனாலும் தானியேலோ தன்னுடைய விசுவாசத்தில் தொடர்ந்து நிலைத்திருந்தால் என்பது மிக மிக உண்மையாய் இங்கே புலப்படுகிறது. எல்லாமே மாறுபட்டதாக போனாலும் தம்முடைய பிள்ளைகளுடைய விஷயத்தில் தேவன் தம்முடைய திட்டத்தின்படி கிரியை செய்கிறவர் என்பதில் தானியேல் உறுதியாக காணப்பட்டார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நாட்களில் 2 விஷயங்களை நம்முடைய மனதிலே நாம் நன்றாக வைத்துக் கொள்ள வேண்டும். ஒன்று, நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற சமுதாயம் அல்லது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு ஜனங்கள் இனம் மத்தியில் நாம் காணப்படுகிறதான பிரச்சனை, எப்படிப்பட்ட சூழ்நிலை வருகிறதான பொழுது அதில் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாமும் தாக்கப்படுவது என்பது நிச்சயமாக அங்கே அந்த தாக்கப்படுகிறதான போல அதை தடுக்க ஒரு நாள் முடியாது. மற்றொன்று, தீமை நம்மை மேற்கொண்டாலும் இன்னமும் கர்த்தரை சகலவிதமான கட்டுப்பாட்டையும் தமக்குள்ளாக வைத்திருக்கிறார். இந்த உண்மையை வேதாகமும் முழுவதும் நாம் வாசிக்கின்றதான பொழுது மிகவும் தெளிவாக நாம் புரிந்து கொள்கிறோம். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளாக நாம் எந்த சூழ்நிலைக்குள்ளாக தள்ளப்பட்டாலும் அகப்பட்டாலும் கர்த்தர் நம்மோடு கூட வருகிறார் என்பது அது உறுதியாய் காணப்படுகிறது. அது மாத்திரமல்ல, இப்படிப்பட்ட சூழ்நிலைகளெல்லாம் தேவன் நம் மீது வைத்திருக்கிற நோக்கம் என்ன என்பதில் நாம் கவனம் நம்முடைய வாழ்க்கையில் உண்டாயிருக்க வேண்டும். அந்த சித்தத்தில் நாம் இருப்போமானால் தீமையை மேற்கொள்ள முடியும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் நமக்கு இல்லை. நாம் வாசித்து கேட்டது போல சர்வ வல்லமுள்ள தேவன், அவருடைய நாமம் சர்வ வல்லமுள்ள நாமமாய் காணப்படுகிறது. அவர் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தரிசனமானார். அந்த வல்லமுள்ள தேவன் நாட்களை நம்மோடு கூட இருந்து வல்லமையான காரியங்களை நடப்பிக்க வேண்டுமானால், ஒவ்வொரு நாட்கள் நம்மோடு கூட வந்து வழிநடத்த வேண்டுமானால் அவரில் விசுவாசம் உள்ளவர்களாக அவருக்கென்று வாழும்படியாக இந்த காலை பொழுதில் நம்மை பரிபூர்ணமாக நம்மை அர்ப்பணிப்போம். சர்வ வல்லமுள்ள தேவன் உங்களை வழிநடத்துவார், உங்களை திட்டப்படுத்துவார், உங்களை ஸ்திரப்படுத்துவார். அவருடைய கரங்களை அர்ப்பணிப்போம். கர்த்தர் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாம். அன்பின் நல்ல தகப்பனே, எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நீர் வைத்திருக்கிற அந்த உன்னத நோக்கம் என்ன என்பதை நாங்கள் தெளிவாக அறிந்து உணர தகப்பனே எங்களுக்கு இந்த காலை பொழுதில் தம்முடைய கிருபை தருவீராக. எங்களுடைய வாழ்க்கையில சகல விதமான கட்டுப்பாட்டை நீ வைத்திருக்கிறபடினால் நமக்கு நன்றி செலுத்துகிறப்பா. நமக்கு நன்றி செலுத்து. நம்முடைய கிருபை எங்களை தாங்குவதாக. நம்முடைய வல்லமின் கருத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். சர்வ வல்லமுள்ள தேவன் நீர் எங்களை வழிநடத்தி எங்களை பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.
எல்ஷடாவுக்கு கரங்களை தட்டி மகிமைப்படுத்துவோம். சர்வ வல்லவரை உயர்த்துவோம். எஸ் லார்ட், தேங்க்யூ ஃபாதர்.